Hello friends, welcome to Divya Aari work. இன்னைக்கு நம்ம ஸ்மால் சைஸ் கார்ட் பிரிச்சுட்டு பிக் சைஸ் எப்படி போடுறோன்றதை தான் பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். பாத்தீங்கன்னாக்க நான் சின்ன கார்ட்ல போட்டுருந்தேன் இல்லையா, இந்த வீடியோவும் பார்த்திருப்பீங்க நீங்க போட்டுருக்கிறத. அந்த வீடியோல இருந்து நம்ம கிளிப்பை கழட்டிடுறேன். கழட்டிட்டு இப்போ பெரிய கார்ட்டுக்கு நான் கிளாத்தை போட்டு ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன். இப்போது போல் நெட்டு நம்ம 4 பக்கம் இருக்கிற போல் நெட்டை கழட்டிடுறோம். நிறைய பேர் கேட்குறது கிளாத்தை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. எந்த பக்கம் துணி இல்லையோ அந்த பக்கம் நீங்கள் கிளாத்தை அட்டாச் பண்ணிக்கலாம். ரெண்டாவது எங்கே மார்க் பண்ணுறீங்களோ அங்கே கிளாத்து இல்லை அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். அப்போ அந்த கிளாத்தை அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் 2.5 இன்ச்சு தள்ளி கிளிப்பை போட்டிங்கன்னாக்கா ஸ்லீவ் எங்கேயோ அங்கே கரெக்டாக உக்காந்துக்கும். அந்த மாதிரி நீங்கள் கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி தாங்க இது. ஒன்றும் பெரிய இப்படி தான் போடணும் அப்படி தான் போடணும் சிஸ்டம்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்மளுக்கு எப்படி வாட்டம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த காட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 4 போல் நெட்டத்தையும் ஏன்னா இது நான் இப்போது கழட்டுறது ஸ்மால் சைஸு லெக்கு. இந்த லெக்கு இதெல்லாம் 4த்தையும் கழட்டிட்டு இதே ஃப்ரேமில் நான் பார்த்திங்கனாக்கா பெரிய சைஸ் லெக்கை மாட்ட போகிறேன். ஏன்னு கேட்டாக்கா இப்போது நம்ம கொஞ்சம் முதுகு வலிக்குது அந்த மாதிரி இருக்குது எனக்கு. அதனால் நம்ம சொல்லி கொடுக்கும்போது சேரில் உக்காந்துக்கிட்டு சொல்லி கொடுக்கலாம். அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் இந்த ஸ்மால் சைஸை கழட்டி எடுத்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பெரிய சைஸ் காட்டை இப்போது நம்ம பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நான் பார்த்திங்கன்னா இந்த பெரிய சைஸ் நம்ம இந்த சட்டத்தை படுக்க வச்சு ஃபிட்டிங் பண்ணிவிட்டு அப்புறமா நிற்க வச்சிடலாம். நாங்கள் என்ன பண்ணிட்டோம், அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வச்சே ஃபிட் பண்ணலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டோம். அதனால் இப்போது இன்னொரு லெக்கை ஃபிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நானும் இந்த பக்கம் எழுந்து ஃபிட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு கேமரா அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறதை விட நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவேன்னாக்கா கீழே அப்படியே படுக்க வச்சுட்டு லெக்கை ஃபிக்ஸ் பண்ணிக்குவேன். இப்போ இது பார்த்திங்கன்னா ஒருத்தரே ஒரு இதை ஃபிக்ஸ் பண்ணலாம். உங்களுக்கு கேமரா அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக நான் அதுக்குள்ளே ஒரு லெக்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஸ்டூடெண்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேஃபாக பிடிச்சிக்கலாம். இது என்னுடைய பிக் காட்டுக்கும் இந்த லெக்கே தான் நான் யூஸ் பண்ணுறேன். பெரிய சைஸ் காட்டு ஒன்று இருக்குது இல்லையா, அதுக்கும் நான் இதே தான் யூஸ் பண்ணுறேன். எல்லாத்துக்கும் நான் ஒரு இது ஃப்ரேமை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்குவேன். எவ்வளோ தேவையோ நம்ம அந்த அளவுக்கு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப சேஃபாக இருக்கும். அதே மாதிரி லெக்கை கரெக்ட் பொசிஷனில் நல்லா லாக் பண்ணிவிட்டு அது பிறகு டைட் பண்ணிடுங்க. அப்போ உங்களுக்கு கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா இப்படி தான் படுக்க போட்டு இப்போ ஃபிக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள். ஏன்னா அது ஃபஸ்ட்டே அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். அவங்க உடனே பண்ணிட்டதுனால அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இப்போ பார்த்திங்கனாக்கா இப்படி உள்ளே தள்ளி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஃபிக்ஸ் பண்ணிட்டாக்கா அது கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுது. இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடணும். நெட்டை நல்லா ஃபஸ்ட்டில் லூஸாக கூட நீங்கள் போட்டுக்கோங்க. அது பிறகு ஸ்பேனர் வச்சு 4 பக்கமும் இப்படி பாருங்கள் இப்படி போட்டுட்டோம் இல்லையா, 4 பக்கமும் ஸ்பேனரால் டைட் பண்ணிவிடுங்க. எவ்வளோ டைட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு டைட் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம லெக்கும் கொஞ்சம் வெயிட்டில் தான் கொடுத்துட்ருக்கோம். எப்படி அயன் கிடைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துட்ருக்குறோம். நல்லா டைட் பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டிங்கனாக்கா ஒரு ஷேக்கிங் இல்லாமல் உங்களுக்கு கரெக்டாக ஃபிக்ஸ் ஆயிரும். இது பார்த்திங்கனாக்கா நம்ம 4 பக்கம் போல் நெட்டு வச்சுட்டு லெக்கு கரெக்டாக இருக்கான்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்துருங்க. பார்த்துட்ட பிறகு தான் நீங்கள் கிளாத்தை போடணும். நாங்கள் பார்த்துட்டேன். இப்போ கிளாத்தை போடுறேன். இப்போ பார்த்துக்கோங்க, கிளாத் ஃபிக்ஸ் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல தான் ஸ்லீவ் வருது. இங்கே இந்த கத்திரிப்பு கலர் தெரியுது இல்லையா,
இப்போ நான் வந்து பெரிய கிளாத்தே அட்டாச் பண்ணிடுறேன். நீங்கள் சின்ன கிளாத் இருந்தாலும் அட்டாச் பண்ணிக்கலாம். அது பாருங்கள், இப்போ இப்படி அட்டாச் பண்ணிட்டேன். ஏன் இப்படி அட்டாச் பண்ணிட்டேன்னா அங்கே ஸ்லீவ் வருது. இப்போ ஸ்லீவுக்கு தகுந்த மாதிரி தான் நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கிறேன். அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா 4 பக்கத்துக்கும் திருப்பி வந்து உங்களுக்கு கிளாத் வந்து மீறாது, கரெக்டாக வந்து வந்துடும். இப்போ ஃபிக்ஸ் பண்ணுறத பாருங்கள். கிளிப்பை வந்து ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லூஸாக கூட போட்டுக்கோங்க. ரொம்ப இழுத்து போடணுன்னெல்லாம் நினைக்காதீங்க. கொஞ்சம் லூஸாக கூட போட்டுட்டு அது பிறகு வந்து இழுத்து வந்து புஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நெக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போட்டிங்கன்னாக்கா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எப்போ போட்டாலுமே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கிங்கை வந்து கரெக்டாக பண்ணி போடுங்க. ஒரு சிலர் நீட்டு வாக்கிலே வந்து மார்க் பண்ணுவாங்க, ஒரு சிலர் வந்து அகல வாக்கில் மார்க் பண்ணுவீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கிளாத்தை அட்டாச் பண்ணி போட வேண்டியது தான். வேறு ஒன்றும் பெரிய வித்தியாசங்கள் வராது இதில். இப்போ நான் எல்லாமே வந்து இழுத்து டைட் பண்ணுறேன். கிளிப்பு வந்து நல்லா டைட்டாக நிற்குங்க, க்ரிப்பாக நிற்கும். இந்த அளவுக்கு நிற்குமா அப்படின்ற அளவுக்கு இல்லை, நல்லாவே நிற்கும். நம்ம இழுத்து புஷ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி தான் வந்து டைட் பண்ணி போடுற மாதிரி நம்ம வந்து போடுவோம். இப்போ வந்து பாருங்கள், ஸ்லீவ் மார்க் பண்ணிடுறேன். இப்போ ஸ்லீவ் மார்க் பண்ணி, ஏன்னா இது எல்போ ஸ்லீவு, அதனால் மார்க்கிங் வந்து கொடுத்தாச்சு. டைட்டாக ஆகிடுச்சு பாருங்கள். தட்டினாலும் வந்து நம்மளுக்கு க்ரிப்பு வந்து கிடைக்கும். இந்த அளவுக்கு வந்து நம்ம டைட் இருந்தால் தான் நம்மளால் வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜாக வந்து ஒர்க் பண்ண முடியும். இது நிறைய பேர் வந்து கேட்குற ஒரே கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டைட்டாக இருக்குமா. அது பாருங்கள், நான் நேரடியாக தான் உங்களுக்கு வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன். நான் இதில் தான் போட்டுக்கிட்டும் இருக்கேன், ஓகேங்களா. அதனால் வந்து ஏன்னா நிறைய வந்து வீடியோஸை போட்டு கழட்டுறதை வந்து மாற்றி மாற்றி காட்டிகிட்டு இருக்க முடியல. பட் அதனால் என்ன இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அந்த காட்டை வந்து நான் வந்து காட்டுறதா வந்து முடிவு பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா இந்த stencils சொல்லிட்டு இப்போ நிறைய வந்து அவைலபிலிட்டி இருக்குது. நம்ம சேனல்லையும் இதை வந்து யாருக்காச்சும் உங்களுக்கு இது கிடைக்கல அப்படின்னா எங்கள் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னாக்கா நான் இதையும் வந்து உங்களுக்கு சேல் பண்ணலான்ட்ருக்கேன். வேணுன்றவங்க அதில் வந்து நம்பர் வரும் இல்லையா, கீழே நம்பர் வரும். அந்த நம்பரில் நீங்கள் வந்து எனக்கு மெசேஜோ இல்லை கால் பண்ணுறதோ அந்த மாதிரி கேட்டிங்கன்னாக்கா நம்ம வந்து இதை வந்து கொடுக்குறோம். இது கிட்டத்தட்ட ஒரு 20 stencilsக்கு மேலே வருது. நம்மக்கிட்ட இப்போ வந்து ஒரு 16 stencils வந்து இருக்குது. இன்னும் வந்து அவைலபிள் இருக்குதுன்னு கேட்டிருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இதை வந்து கொடுக்கலாம். இது வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ரேட்டு ஒன்று இருக்குது. இது எப்படி வரைகிறதுன்றத பார்க்கலாம். சின்ன ஒரு மயிலோட ரெக்கை அந்த மாதிரி ஒரு பாட்டு. இது வரையும் போது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஷார்ப்பு பென்சில் எடுத்துக்கோங்க. கிளாஸ் மார்க்கிங் பென்சில் இருக்கும் இல்லையா, அதில் கூட நீங்கள் வந்து நல்லா வரைஞ்சிக்கலாம். பட் கரெக்டாக வரைகிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் பெனில் கூட வரைஞ்சிக்கலாம். பட் ஷார்ப்பு இருக்கணும், அந்த பென்சிலோட நிப்பு வந்து நல்ல ஷார்ப் இருக்கணும். இப்போ ஒன்று இப்படி பார்த்த மாதிரியும் இன்னொன்று அப்படி பார்த்த மாதிரியும் வந்து வரைஞ்சிக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அளவெல்லாம் எடுக்கலை, ஜஸ்ட் அப்படியே வந்து வரைஞ்சி பார்க்கலான்னுட்டு வரைஞ்சோம். பட் நீங்கள் வரைகிறவங்க இந்த இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி வரையணும் அப்படின்ட்டு நினச்சிங்கன்னா கார்பன் பேப்பரை யூஸ் பண்ணிக்கலாம். கார்பன் பேப்பரை வந்து ஒரே மாதிரி வந்து பின் பண்ணிவிட்டு 2 கார்பன் வச்சு 2 ஸ்லீவுக்கு நீங்கள் வந்து பின் பண்ணிவிட்டு கூட வரைஞ்சிக்கலாம். இப்படி வந்து வரைஞ்சாச்சு. இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கு ஒரு சின்னதாக வந்து நம்ம மிரர் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம்.
மிரர் பண்ணிவிட்டு ஒரு சிம்பிளாக ஒரு ஃபெதரை வந்து நம்ம வரைஞ்சிருப்போம், ஸ்டிச் பண்ணியிருப்போம். ஸ்லீவை வந்து முடிக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளான ப்ளவுஸு. ஜஸ்ட்டு வந்து நம்ம கலருக்கு தகுந்த மாதிரி நம்ம காம்பினேஷன் கொடுத்து ஒர்க் பண்ணலாம். அந்த மாதிரி நீங்களும் வந்து ஒர்க் பண்ணி ஈஸியாக ஆரி ஒர்க் வந்து ஆர்டர்ஸ் வந்து எடுத்து நல்லா வந்து நீங்கள் மேலும் மேலும் வந்து ஆரி ஒர்க்கில் நல்ல புகழ் பெறலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.